வணக்கம். நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். ஸோ எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் கௌஷிக் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்காக இங்கே வந்திருக்கோம். அது என்னடா ஆப்ரேஷன் கௌஷிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை லேட்டராக சொல்கிறேன். ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கிச்சன். இந்த கிச்சன் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. எதனால் இந்த கிச்சன் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சென்னையில் வெள்ளம் வந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த வெள்ளம் அவுட்டரில் போகும்போது அவுட்ரு ப்ரெஷர்னால இன்னர் லீக்கேஜ், அதாவது ஹவுஸோட இன்னர் லீக்கேஜ்னால இந்த பிளைவுட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளைவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், சகதி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மாற்ற போகிறோம். இதுக்கு மாற்றாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் பிளைவுட்ஸே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம இதுக்கு இப்போ பார்த்தீங்களா, இப்போ இவர் தான் கௌஷிக். அதனால தான் இந்த ஆப்ரேஷன் பேர் கௌஷிக். இந்த கௌஷிக் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபேமிலியை ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணி நிறைய மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, சுகாதாரக்கேடாக மாறிவிட்டது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கௌஷிக்கெல்லாம் சம்பவம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கௌஷிக் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 பேர் இருப்பாங்க. சரியாக கவுண்ட் பண்ணல, கேமராவில் தெரியலை கரெக்டாக. குப்பையாக மாறிட்டு, ஸோ இதை வந்து ஆசிட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டீம் வந்து நமக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்யூ. இதுக்கு ஐயோ கௌஷிக், ஸ்டாப் கௌஷிக். இந்த கௌஷிக்னால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஸோ இதை வந்து ஆசிட் வாஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து நிலமை ஆகி போச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஆசிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். இதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட தெளிவாக. நம்ம ஒர்க் வந்துடும். சரி, ஸோ இதில் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ளைவுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வுட்டு தான். ஸோ மெனி இது வருது, எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளைவுட்ஸ் வந்து வாட்டருக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமா, ஒருவேளை அது தண்ணியிலே ஊறிட்டு இருந்ததுன்னா அது வந்து வாட்டருக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து அலுமினியம் ப்ளஸ் ஏசிபி ஷீட். அந்த சுற்றி பார்டர் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் இருக்கும். இந்த அலுமினியமுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட் பவுடர் கோட்டடில் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து வுட் மாதிரியே இருக்கும், வுட் ஷேட்லேயே இருக்கும். நிறைய வெரைட்டி, இந்த வால்நட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது வேணால் இன்னொரு வீடியோவில் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷீட். ஸோ இந்த அவுட்ரு பீடிங் வந்து அலுமினியம் வுட். கவரிங்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட். ஸோ அலுமினியம் கம்போசிட் பேனல். அந்த பேனல் என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நான் அதை கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ஏசிபி ஷீட் வந்து கவரிங் சுற்றி கவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். டோர்ஸ்க்காகட்டும், அந்த ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏசிபி ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏசிபி ஷீட் பார்த்திங்கன்னா டீக்குட் ஃப்ளேவர். ஸோ கிளைண்ட் வந்து இந்த டீக்குட் ஃப்ளேவர் சூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த டீக்குட் போடுறோம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வுட் ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஆனால் அது வுட்டே கிடையாது. சுற்றி வுட்டு ஒரு 0% கூட அங்கே வந்து வராது. இது வாட்டருக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் அதை நீங்கள் வந்து வருஷக்கணக்கில் போட்டால் கூட இது அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த ஏசிபி ஷீட்டை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணிட்டோம். ஏசிபி ஷீட்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெர்மைட் ப்ரூஃப், காக்ரோச் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப் அப்படின்னு நிறையா ப்ரூஃப் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து லாங் டேர்ம் வரும். ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து லாங் டேர்ம் வரும். டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிட் சிஸ்டம் தான். இது என்னென்னா வைப்ரேட் ஆகும்போது நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த டோரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ். அந்த சைடில் சில்வர் கலரில் இருக்குதுல்ல, அது வந்து சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து சாஃப்ட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பல ஃபர்னிச்சர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு கிட்ட அடையும். ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஒரு ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து இந்த டோர்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். டோரை சுற்றி கருப்பாக தெரியுதுல, அதுதான் வந்து வெதர் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா எல் ஷேப் கிச்சன். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இது யூ ஷேப் கிச்சன் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா, யூ ஷேப்பில் இவ்வளோ டோர்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான். ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்க கல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு வெயிட் தாங்கும். நம்ம ஏறி நடந்தால் கூட வெயிட்டை தாங்குற அளவுக்கு தான் நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பில்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் போடுறதுக்காக செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1 இன்ச்சு காடி விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சு காடி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோனை வந்து செட் பண்ணுறதுக்காக தான். இந்த ஸ்டோனை செட் பண்ண நம்ம என்ன ஜெல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஜெல். இந்த சிலிக்கான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஸோ நம்ம இந்த வாட்டர் லீக் மெயினாக அந்த சிலிக்கான் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த மீன் தொட்டியில் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் சிலிக்கான் ஜெல். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண டோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வைக்கிறதுக்கு வந்து கீழே நம்மளுக்கு வந்து பிளெயினாக தான் இருக்கணும். திண்டு மாதிரி எதுவும் கட்டினா நமக்கு தூக்கி வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எல்லா டோர்ஸ்லையுமே வந்து நம்ம டி ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஹேண்டிலில் நிறைய வெரைட்டி உண்டு. டி ஹேண்டில், சில்வர் ஹேண்டில். இந்த டி ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வைக்கிறது வந்து வெளியே தெரியாது, நம்ம ஒரு கிளாஸியான லுக் இருக்கும். இது பேசிக் ஒரு மாடல் இந்த டி ஹேண்டில். ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கால் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம விளக்கு மாதிரிலாம் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா டோரையுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் தான். இப்போ க்ளோஸ் பண்ண சொல்ல அதை பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி அதுவே ஸ்மூத்தாக வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ டப் டிப்புன்ற அந்த சவுண்ட்ஸ் இருக்காது, ஸ்மூத்தாக க்ளோசிங் ஆகும். லாஸ்ட்டு டோர் வந்து மெல்ல க்ளோசிங் ஆகும் சொல்லி உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஒர்க் என்ன லுக்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.